Dear students, plus 2 maths chapter 11 probability distributions நிகழ்தகவு பரவல்கள் exercise 11.2 பயிற்சி 11.2 இதில் sexism பார்க்க போகிறோம். A random variable x has the probability mass function x random variable கொடுத்துட்டாங்க 1 2 3 4 5 அதனுடைய probability function இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா find the value of k. அதுக்கப்புறம் p of 2 less than or equal to x less than 5. தேர்ட் சப்டிவிஷன் p of 3 less than x அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. f of x is a probability mass function, therefore sigma f of xi is equal to 1. இப்போ இந்த எல்லா வேல்யூஸும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். k ஸ்கொயர் ப்ளஸ் 2k ஸ்கொயர் ப்ளஸ் 3k ஸ்கொயர் ப்ளஸ் 2k ப்ளஸ் 3k இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எதுக்கு ஈக்குவலாக வரணும்னா 1க்கு ஈக்குவலாக வரணும். 1 + 2 3 3 + 3 6k ஸ்கொயர் ப்ளஸ் 5k இந்த ப்ளஸ் 1 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா -1 which is equal to 0. இப்போ நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும், ஆட் பண்ணால் 5 வரணும். அந்த மாதிரி பண்ணோம்னா 6 -1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். 6 -1 மல்டிப்ளை பண்ணால் -6 வந்துடும், ஆட் பண்ணோம்னா 5 வந்துடும். k ஸ்கொயருக்கு முன்னாடி நம்பர் இருக்குது, அது ரெண்டையும் டிவிஷனில் போட்டுடணும். டிவிஷனில் போட்டோம்னா 6/6 is equal to 1 -1/6ன்னு வரும். இப்போ டேரெக்டாக நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். k + 1 × k - 1/6ன்னு எழுதிக்கலாம். therefore k is equal to -1. இது வந்து இன்வேலிட் வேல்யூன்னு நமக்கு தெரியும். ஏன்னா k விட எப்போயுமே ப்ராபபிலிட்டி வந்து என்னது வராது, நெகட்டிவில் வராது. அதனால் -1 வந்து இன்வேலிட் வேல்யூன்னு எடுத்துக்கணும். therefore k - 1 = 0ன்னா k is equal to 1/6. இப்போ k எங்கெல்லாம் இருக்கோ அங்கே நம்ம என்ன பண்ணிடுறோம், 1/6 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். அந்த டேப்லா காலத்தை ரீமாடிஃபை பண்ணி எழுதும்போது ரேண்டம் வேரியபிள்ஸ் 1 2 3 4 5 இங்கே வந்து k ஸ்கொயர் இருக்குது. அதனால் இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 1/6² வரும், 1/36. அதுக்கடுத்தது இங்கே வந்து 2k ஸ்கொயர்ன்றதுனால 2 × 1/36, அதனால் 2/36ன்னு எழுதிக்கிறோம். இங்கே வந்து 3k ஸ்கொயர் இருக்குது, அதனால் 3 × 1/36 அப்படின்னு எழுதும்போது 3/36ன்னு எழுதிக்கிறோம். இங்கே 2k இருக்கிறதுனால 2/6, இங்கே 3k இருக்கிறதுனால 3/6ன்னு எழுதியாச்சு. இது வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஏற்கனவே நமக்கு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, இதில் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா p of 2 less than or equal to x less than 5ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து p of x is equal to 2, அதுக்கப்புறம் p of x is equal to 3 + p of x is equal to 4ன்னு வந்துடும். ஏன்னா 5 வந்து ஈக்குவல் சைன் இல்லை, அதை விட்டுடணும். x is equal to 2க்கு வந்து 2/36, p of x is equal to 3க்கு வந்து 3/36, p of x is equal to 4க்கு 2/36. இங்கே பாருங்கள், p of இங்கே இருக்குது p of x is equal to 2 3 4. இந்த வேல்யூஸ் எல்லாம் இப்போ நம்ம அங்கே சம் இதுதான் அது 2/36 + 3/36 + 2/6. இப்போ எல்சிஎம் வந்து 36ன்னு அப்படின்னு எழுதிக்கிறோம். இல்லைனா இதை 36ஆக மாற்றுறதுக்கு மேலேயும் கீழேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 12/36ன்னு வந்துடும். இப்போ காமன் எல்சிஎம் 36, மேலே ஆட் பண்ணோம்னா 2 + 3 5 + 12 வந்து 17/36 அப்படின்றது தான் இந்த சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் p of 3 less than x. இது எப்படி எழுதிக்கலாம்னா p of x greater than 3 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த டேப்லா காலமாக இங்கேயே இருக்குது. greater than 3 அப்படின்னா 4ம் 5ம் மட்டும்தான் வரும். அதனால் which is equal to p of x is equal to 4 + p of x is equal to 5 அப்படின்னு எழுதிக்கிறோம். which is equal to 2/6 + 3/6ன்னு வந்துடுது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 5/6 அப்படின்னு கிடச்சிருது. நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ.